approaches cost based, காம்படிஷன் பேஸ்ட், டிமாண்ட் பேஸ்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன ப்ரைசிங் போயிடுச்சு. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம இப்போ வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்ன்னு பார்த்தல, அந்த அப்ரோச்சஸ் தான் என்ன பண்ணோம்னா 4 certain criteria you're segregating what are the different strategies or different pricings which can be used. So when value is low priced, உனக்கு வந்துட்டு உனக்கு நீ கொடுக்குற வேல்யூ வந்துட்டு நீ லோ ப்ரைஸ்டாக கொடுக்குறேன்னா you can go with these strategies: discounting pricing, odd pricing, synchronizing pricing or penetrating pricing. உனக்கு உன்னோட ப்ராடக்டோட வேல்யூக்கு கீழே உன் ப்ரைசிங் செட் பண்ண போனா இந்த மாதிரி பாலிசிஸ் நீ செட் பண்ணலாம். when value is everything I want in a service ன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வேல்யூ தான் மெயின். ஸோ வந்து you want to show like சர்வீஸ் குவாலிட்டி லீடர்ஷிப் ஓட நான் தான் இதுல பெஸ்டான சர்வீஸ் தர போறேன். என்னோட சர்வீஸ்க்கு வந்து நான் there's no compromise there. So I'm going to give you the best service at the best rate. அப்படி உனக்கு இஷ்டமா இருந்தா பண்ணிக்கோ, இல்லை உனக்கு இஷ்டமா இருந்தா சர்வீஸ் அவைல் பண்ணிக்கோன்னு சொல்ற ப்ரைசிங். ஸோ prestige or skimming pricing or service quality pricing, அது என்ன கான்செப்ட்னா ஹையர் pricing எடுத்துக்கணும். when service is the quality I get for the price I pay. ஸோ இந்த சர்வீஸ்க்கு இந்த குவாலிட்டி இந்த ப்ரைஸ் வந்துட்டு உனக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இதுல வந்து ஒரு 10 ரூபா கூட எங்களை கம்மி பண்ணி தர முடியும் அதே குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஆனால் அதுக்கு மேலே என்னால் போக முடியாது. மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்ற 20 rupees ப்ராஃபிட்டோட பண்ணும்போது ஒரு 5 rupees or 10 rupees கம்மி பண்ணிட்டு நான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் வித் பெஸ்ட் வேல்யூன்னு சொல்லும் போது these are the pricing strategies. Say like your value pricing or markup pricing or market segmentation pricing. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைசிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லை வேல்யூ இஸ் ஆல் தட் ஐ கெட் ஃபார் ஆல் தட் ஐ கிவ் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த வேல்யூக்காக தான் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், இதுக்காக மட்டும்தான் இந்த வேல்யூ கொடுக்குறதுனால எனக்கு பிஸ்னஸ்ல வந்துட்டு எனக்கு இந்த வேல்யூ கொடுக்குறதுனால தான் எனக்கு பிஸ்னஸே நடக்குது, எனக்கு நான் என்ன தரனோ தரலையோ எனக்கு என் பிஸ்னஸ் நடக்கணும், எனக்கு என்னோட பிஸ்னஸ் மீன் profits. I want to earn profits or I want to show that there is a lot of turnovers to my business. என் பிஸ்னஸ் நிறைய டர்ன் ஓவர் நடந்திருக்கணும், இல்லை ப்ராஃபிட்ஸ் நான் காட்டணும்னு சொல்லும் போது ஸோ எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி அதை வச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைஸ் ஃப்ரேமிங் ஆர் ப்ரைஸ் பண்ட்லிங் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரைஸிங் ஆர் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ப்ரைஸிங். ஸோ உங்ககிட்ட என்ன வேல்யூ அன்னைக்கு டேட்டில் உங்கள்கிட்ட என்ன சர்வீஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரைஸிங் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு சே லைக் ஒரு ஹேர் கட் வந்து 100 rupees இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு லெஸர் குவாலிட்டி லைக் கொடுக்கும்போது கூட ஒரு 60 rupees 50 rupees ஒரு ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் டுடேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இல்லை டுடேஸ் டீல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு யூ செட் அப் தோஸ் ப்ரைஸிங். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆர் ரிசல்ட் பேஸ்ட் சே லைக் ஃபார் த ஃபர்ஸ்ட் 50 customers 10% அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறது எல்லாமே வந்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட வேல்யூ நீங்கள் குறைச்சிக்கிட்டாலும் இல்லை கொடுக்குறத வந்து இருக்கிறத பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுற மாதிரி இல்லை ரிசல்ட் பேஸ்ட்னா வந்துட்டு as we have successfully crossed 3 years, so 4th year we are marching on to the 4th year, so the first 50 customers 50% or 25% off அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இல்லைனா ரிசல்ட் பேஸ்ட்னு சொல்லும் போது கூட நாங்கள் இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தரோம், ஹேர் ஃபால் இல்லைனா ஹேர் கிரேயிங் அப்படி அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இப்போ சலூன்ற ஒரு விஷயத்தை வச்சு போனேன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை பற்றி பேசினாலும் இந்த டுடேஸ் டீல்ஸ் வித் அன்னைக்கு என்ன மாஸ்டர் பெருசாக ஏதாவது ஃபுட் இருக்கோ இல்லை அன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த வெஜிடபிள் இல்லை மீட்டோட ரேட் எது கம்மியாக இருக்கோ அதை வந்துட்டு டீல்னு சொல்லி ஒரு டுடேஸ் டீல் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஃப்ரேமிங் ஆஃப் த ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது எப்படி ஒரு ப்ரைசிங் பாலிசி ஒரு ப்ரைசிங் எப்படி செட் பண்ணாங்க, ஒரு டிஸ்கவுண்டிங் ப்ரைசிங் எப்படி செட் பண்ணுறாங்க, இல்லைனா ப்ரீமியம் ப்ரைசிங் இல்லை ப்ரெஸ்டீஜ் ப்ரைசிங் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தே வில் செட் தி அப்ஜெக்டிவ்ஸ். இந்த ப்ரைசிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்து சர்வைவல் ப்ரைசிங் வேற என்ன பார்த்தோம், சர்வைவல் ப்ரைசிங்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம், நீ மற்றவங்களாம் அமைதியாக தான் இருப்பானுங்களோ, லட்சியத்தை தான் எல்லாத்துக்கும் பேசணுமோ, சரி நீ பேசுறவங்களுக்கு மட்டும்தான் அட்டெண்டன்ஸ்ல வச்சுப்போம், அப்ப எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். பேசுறவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு அட்டெண்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
pricing objectives, what are the four pricing objectives which have been already framed? So one is survival pricing, the rest அங்க இருக்க ஸ்கிரீன் அந்த இருக்க ஸ்லைட்ஸே உங்களுக்கு தெரியும்டா. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறா லட்சத்தை எவனாவது பேசிட்டோம். பாரு சொன்னோடனே 2 பேர் ஓடி போறாங்க பாரு. கண்டிப்பா லாஸ்ட்ல எவெல்லாம் பேசுறான் அவனுக்கு மட்டும்தான் அட்டென்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா நீயே தெரியாடா. அது எந்த பிளாக்னு தெரியல சார். அதான் சார் உங்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. பிரைசிங் பாரு அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் ஒயிட் எக்ஸாக்ட்லி அதான். அது பிபிடியா இருக்கனால நீ எடிட்டருக்கு போற, நீ அதனால தான் உனக்கு ஒரு ஸ்லைடா உனக்கு காட்டி அது எடிட் கேக்குது. ஸோ ப்ரைசிங் பாலிசி. ஸோ என்ன ப்ரைசிங் பாலிசிஸ் தான் இருக்குடா? டேய் கண்ணு எவனாவது பேசுங்கடா. If you're keeping your mouth shut, then I so do da. பரவாயில்ல சார் கிளாஸே இருக்காதீங்க, நான் அட்டெண்டன்ஸும் கொடுக்க போறது இல்லை. Come on Yash, Darshit, Sunny will be there. Yes sir. ஜெயினம் இருப்பான், விஸ்வேஷ் இருப்பான், ஜெயேஷ் ஒரு 3-4 ஜெயேஷ் இருப்பீங்க. அப்புறம் பிரயான்ஷ் இருப்பான். Yes sir. அப்புறம் ஹர்ஷ்னு ஒருத்தன் 27 ரோல் நம்பர் 27 ஒரு கேரக்டர் இருப்பான். Yes sir. வேற யார் இருப்பான்? ஒருத்தன் கண்ணாடி போட்டு கொஞ்சம் ஃபேரா ஹெட்செட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு பேச முடியாதுன்னு சொல்லி மெசேஜ்ல டைப் பண்ணுவானே, அவன் பேர் என்னடா? ஈவன் ஃபார் இன்விஜிலேஷன் he used to wear an headphone a bigger headphone. It is very small. அனிகித்லாம் தெரியுதுடா, அனிகித்லாம் தெரியுது. யார் அந்த ஹெட்போன் மாட்டிக்கிட்டு கிளாஸ் கவனிக்கிறது? அக்ஷய் இல்ல அனிருத் சார். அது வேற கிளாஸ். அது அவன் வந்து ஆபரேட் இல்லடா நம்ம கிளாஸ்ல ஒரு கேரக்டர் ஒல்லியா 58 அக்ஷய். கொஞ்சம் வீடியோ மட்டும் ஆன் பண்ண அக்ஷய், யாருன்னு பாத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபேரா ஸ்பெக்ஸ் போட்டு குள்ளமா இருப்பான். ரொம்ப நாள் கிளாஸஸ் எடுக்கு அவன் தானே அது? சார் இருக்கேன் சார். எக்ஸாக்ட்லி இப்பதான் பேசினா அவங்க இருக்கு சார். ஹெட்போன்ஸ் ஏண்டா இவ்வளவு நேரம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கேன், அப்ப கூட சைலண்டா இருந்திருக்கல நீ? சார் கண்டுபிடிச்சிட்டோம் சார் அவங்க, அதனால தான். ரைட்டா சார், இவ்வளவு பேர் ஞாபகம் வருது சார் உங்க கிளாஸ்ல. அவ்வளோ வாட்டி உங்க கூடயே தான் சுத்திட்டு இருந்திருக்கேன் சார். நாங்க அவ்வளவு சேட்டா பண்ணிருக்கோம் சார். நீங்க கிளாஸ் நடக்காத சேட்டாலாம் இல்ல சார். So இப்போ pricing objectives. What are the pricing objectives? There are just four. Could you just recollect and tell me, or just see this slides and tell me? எல்லாத்துக்கும் எஸ்சிஎஸ் சொன்னது போறதா? வாங்க ஸ்லைடா போட்டுருக்கேன்டா, அத பார்த்து நெச்சி கொஞ்சம் பதில் சொல்லணும். நானே பதில் சொல்லி நானே வாய் வச்சு கேக்குறேன். pricing sir. Market share pricing. Market share pricing. Survival price sir. Survival pricing. Current profit maximization pricing and service quality pricing. So இந்த மாதிரி pricingலாம் வந்துட்டு உங்களோட objectives நீங்க frame பண்ணணும். What kind of objectives your company is on or is framing, or what kind of business stage you are, whether your product or service in the introduction stage or in growth stage or in maturity stage or it's in the saturation phase. So based on your product or service or the brand's evolvement, so based on that your pricing objectives will be framed. Lakshit possible ஒரு pricing policy ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு ஃப்ளோ சார்ட் இருக்கும்டா, அந்த ஸ்லைடுக்கு போயிடு சரியா? Pricing policies, and then after setting your pricing objectives, then you will decide on the demand of the. Very good. புரிச்சா? இப்பதான் முடிச்சு தரீங்களா? எங்க இருந்து? ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். சூப்பர் மேம், என்ஜாய் மேம். So the second stage is determining the demand for your product. So how anudra அதேதான். So you are finding out whether the
the service or the product which you do as a business has a demand in the market, and then you analyze the cost factors, the resources, the raw materials, the fixed cost, the variable, the semi-variable cost, everything you put forth, and you come up, even your transportation, your advertising expenses will be added to your overall cost. So overall cost, and then you find out, you analyze the competition. So you can't go more than your competition, even if there's a very less percentage or very less margin as profits for you. You have to stick on with your competitors, saying that in order to compete or in order to have a successful business, the pricing can't change unless and until you can prove that you provide the best service out of the rest. Then you can have your own pricing for each and every service which you give out, and then the pricing selection method. So based on all the strategies, you fix up the last value of pricing, whether you go on cost based pricing up போறியா இல்ல demand இல்ல competition based pricing up போறியான்னு சொல்லி ஒரு analysis பண்ணி, you don't end up with only one kind of strategy. You'll definitely go with 3 to 5 strategies, so that on a long run for that particular service, on a long run or in a period of say like 3 to 6 months, you can go and fluctuate your pricing systems, and based on that you can do more business. So that's about your service pricing. So service pricing பார்த்தோன்னே the pricing setting எப்படி பண்றோமோ அதே மாதிரி there is one more factor, it's called as service location. So service location talks on two key areas. One, the place of the service provider or where the services has been produced, and the other factor is about how and where you're going to deliver those services to your customers. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து எப்படி வந்து இந்த சர்வீசஸ் கொடுக்க போறீங்க, அது ஒரு ஃபேக்டர்னா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா, எப்படி என்னோட கஸ்டமர் கிட்ட அதை நான் கொண்டு போய் சேர்க்க முடியும், எந்த மீடியம் மூலமால நான் எடுக்க முடியும். ஸோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? இந்த ஒரு லொக்கேஷன்ற ஒரு விஷயம், ஒரு சர்வீஸ் லொக்கேஷன், ஒரு சலூனே வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்றது, நார்மல் ஒரு ஸ்டாண்ட் பை பிளேஸ், இல்லைன்னா ஒரு நார்மல் ஷாப்பாவோ, இல்லைன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டோராவோ, இல்லை வந்து டோர் ஸ்டெப் சர்வீசஸ் ஆகவோ நீ எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும்? சரி, ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தீங்கன்னா உனக்கு ரெஸ்டாரண்ட்ல யூ கேன் கோ டைரக்ட்லி ஹாவ் அ டைன் அவுட் தேர் த ரெஸ்டாரண்ட், ஆர் டேக் அவேக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சு சொல்ல முடியும், நீங்கள் ஆர்டர் ஆப் மூலமாகவும் கொடுக்க முடியும். லைக் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மூலமாக you can take your orders and they will deliver you at a price. So இது எல்லாமே எப்படி பண்றோம்னா, what are the things, what are exact things to look on அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the next are the factors which as a service provider you have to think on. So the first important thing is about what is your service, the nature of your service. நீங்க என்ன மாதிரி service provide பண்றீங்க, whether you hold a restaurant or you have a salon or a spa or you run a hotel or you have you run a bank, you run a financial services or a non-banking field, ஒரு NBFC மாதிரி ஒரு பேங்கரா இல்லாம ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டா நீங்க ரன் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி பிளேயர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் நேச்சர் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஓகே, what will be the contact? So whether there is a necessity to have a direct contact with your customer, or you can segregate, or you can cut short the interaction level with the help of electronic gadgets. There should be a middleman between both, and so you as a service you have to decide on what interaction level is there, whether it's 0 level or it's 1 level or 2 level. So the path you decide பண்ணணும். The third point is your nature of customer demand. So the demand basically talks about the growth of your business. The demand பொறுத்துட்டு whether you have to turn up more in number or you have to set up branches for your business, எல்லாமே நீ பார்ப்ப. And then your competitive positioning. Your competitive position, just திருப்பி வந்துடுறேன். அப்படியே இருக்கட்டும். நான் மேம் மட்டும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மாத்தி.
என்னால எடுக்க முடியல, ஸ்கிரீன் மட்டும் தெரிய மாட்டேங்குது. लक्षित बोल। मेरे को अटेंडेंस दिया क्या? मैं अभी थोड़ा लेट ज्वाइन किया था, उस टाइम नेट इशू चल रहा था। मेरा अटेंडेंस आया है कि नहीं, तू एक बार चेक कर लेना। Aniket, are you there, da? One is your important factors are nature of services, Phone busy. the sir. level of the level. Phone busy. Super. The level of interaction with your customers, the customer demand for your product, the competitive position you have, you stay with your in the market, you stay in the market, and then your geographical location. Your geographical location talks about when you have a physical product or a service which the customer has to come and avail from you. You can't use the internet to provide your service access to each and every customer. So geographical location also plays an important role when you target a specific population. And then your technological advancements or technological with the help of INTERNET, internet, you're trying to access and you're trying to provide all the available services to the customer through the internet. And then another key factor is your infrastructure facilities, with the technology things which you have and the infrastructure with which we can provide the employees or your management to support their management goals. So in order to make them think, இப்போ ஒரு ஐடி கம்பெனியோ ஒரு பேக் அண்ட் சர்வீசஸ் ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் பேக் அண்ட் கம்பெனியோ பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி டெக்னாலஜி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் பட் ஆல்சோ தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நீ ஒரு விப்ரோ கம்பெனியோ சரி ஒரு இன்ஃபோசிஸ் இல்லைன்னா ஒரு பேக் அண்ட் சர்வீசஸ்க்காக வந்து உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்கு, ஏதாவது ஒரு பேங்க் கம்பெனி பேர் சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் கால் பண்ணி he is calling now sir. சூப்பரா. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், பேக் அண்ட் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் கம்பெனிஸ். Goldman Sachs, any other one is the famous one, Goldman Sachs. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு கம்பெனியாச்சு கோல்ட்மேன் சாக்ஸ் தவிர. The question was, give me some back end companies, okay, back end services, financial line la or investment banker ஆவோ உனக்கு ஒரு என்ன சொல்றது, as an Indian company இருந்துட்டு foreign companies வந்துட்டு they provide all those data, they collect their information and as and when needed related to all the financial things related to share market or stocks or even your US markets. So say like you might deal in Japanese company, Japanese stock market la neenga irupinga, but you might provide information which has happened in the US market, W seri illa Nasdaq la vandu enna edho or there's an hike or there's an downfall, idu edho irukku, but it might lead to the tomorrow's prediction values. Unoda ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல உனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வேல்யூஸ்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இந்த யூஎஸ் எக்கானமில நடக்கிற ஒரு சில இன்புட்ஸ்னால சம்திங் யூ வில் ஆல்சோ அஃபெக்ட். ஸோ யூஎஸ் என்ன நடக்குதோ அதுக்கு அப்படியே இங்க இந்தியா மார்க்கெட்ல நடக்கும். அதே மாதிரி குளோபலா நீங்க பார்க்கும் போது ஸோ குளோபல் என்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு, ஹவு சாலிட் இஸ் தேர் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து பேக் அண்ட் சர்வீசஸ்க்கு நீ கொடுக்குற இன்புட்டான டேட்டாவே. யூ பர்ச்சேஸ் ஸ்டாக்ஸ் அது மட்டும் இல்ல, டெய்லி வந்து உட்காந்து அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ப்ராப்பர் டேட்டாவும் கொடுக்கணும்.
ஸோ இதுதான் முக்கால்வாசி பேக் அண்ட் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கோல்ட்மேன் சாக்ஸ் எடுத்துக்கிட்டாலோ இல்லைனா பிஎன்பி எடுத்துக்கிட்டாலோ சரி, they analyze each and every stock. They don't deal with only Indian companies or Indian stock. They go with your Indo-Pacific regions, your Malaysian, Singapore, even Japanese stocks, அப்புறம் US மார்க்கெட்ல. இது எனக்கு தெரிஞ்ச மேஜர் திங்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் they try to capture these stocks, they invest there provided the data given by the employee வந்து ப்ராப்பர் டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு they try to work on. மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க, இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னடா திடீர்னு ஒரு மெசேஜ் எடுத்து ரைட்டா. ஸோ கோயிங் பேக், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரோ சரி எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாம the way they carry out their organization, the way they carry out their employees, providing the best adequate amenities to be equipped to provide those services. அந்த விஷயத்துக்கும் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எவ்வளவு பெஸ்டா தரீங்க. ஸோ உங்களோட சர்வீஸ் லொகேஷன்ல இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு என்ன சர்வீஸ் தரீங்கன்னு ஆரம்பிச்சு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு அதோட டெக்னாலஜி வைஸ் நீங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா போறீங்க அது வரைக்கும் தேவைப்படுற எல்லா விஷயங்கள் கம்ஸ் அண்டர் யோர் சர்வீஸ் லொகேஷன். ஸோ சர்வீஸ் லொகேஷன்ல வெதர் தி சர்வீஸ் ப்ரொவைடர் கேன் டைரக்ட்லி ப்ரொவைட் த சர்வீஸ் டு கஸ்டமரான்னு கேட்டிங்கன்னா தே கேன், பட் நாட் அட் ஆல் டைம்ஸ். ஸோ எல்லா வாட்டியும் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. தேர் ஆர் ஃபியூ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரிலேட்டட் டு த டைரக்ட் மீட்டப் ஆர் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் லெவல் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைட் டு கஸ்டமர். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியரிஸ் டு தி சர்வீஸ் டெலிவரி. ஒரு லாஸ்ட் பிபிடி போயிடு லக்ஷித், சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருப்பேன். லக்ஷித் கேக்குதா? கேக்குது சார். சாரி சார், நெட்வொர்க் கொஞ்சம் சூப்பர்டா. ஸோ சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் பட் த மீடியம் ஆர் த person or people who are engaged in marketing. You're marketing the business created by the service provider. They market these services and then they deliver it to the customer. So customer-க்கும் ஒரு service provider-க்கும் ஒரு middleman-ஆ இருக்கிறவங்க தான் is the distributor. So அந்த intermediate diagram பார்த்தீங்கன்னா you'll find out like the first ஒரு direct-ஆ ஒரு there will be a drop line from service provider to customer saying that it's zero level distribution. So zero level distribution means that service provider directly interacts with the customer and provides the service which is required by the customer. So the direct எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு அன்பிராண்டட் சலூனா இருக்கலாம், இல்லை ஸ்பா இருக்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு இருக்க ஒரு நார்மல் ரெஸ்டாரண்டா இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு தேல் ஹேவ் அ டைரக்ட் பண்ணுற ஒரு ஓனரே வந்துட்டு கஸ்டமருக்கு என்ன தேவையோ ஒரு டைரி ப்ராடக்ட் சப்ளை பண்ணுற ஒரு ஹோம்மேட் டைரி ப்ராடக்ட் சப்ளை பண்ணுற ஒரு கடையை ஷாப்பாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் ஆர் ஃபியூ சர்வீசஸ் விச் இஸ் பீன் ப்ரொவைடட் பை தி சர்வீஸ் ப்ரொவைடர் டைரக்ட்லி மீட்டிங் தி கஸ்டமர். இல்லை ஒரு ரிப்பேர் ஷாப் ஏஜென்ட்டாக கூட ஒரு ரிப்பேர் ஷாப் ஓனராக கூட இருக்கலாம். சரி, தே டைரக்ட்லி the customer contacts the person there, they directly come and visit the places and they identify the problem, they diagnose the problem and they repair it or provide the service there. So இது எல்லாமே zero level. There is something called as one level. So one level main there is in and a person who interferes or a person who acts as an agent to the service provider. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜர் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a franchisee agent. So franchising பார்த்தீங்கன்னா the most of your American fast foods or all your high-end restaurants which has a branch here. So mostly அவங்க என்ன போவாங்கன்னா ஒரு franchisee மாதிரி போவாங்க. They share their profits. They share their business secrets by sharing their profits. So இப்படி ஒரு business பண்ணுவாங்க. So franchisee, I don't need to explain more about this நான் நம்புறேன். ஸோ நீங்கள் ஒரு கேஎஃப்சின்னு எடுத்துக்கிட்டாலும் கேஎஃப்சியோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் ஓனர்ஸ் எல்லாமே இந்தியாவில் சென்னையில் எங்கே இருக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும். பட் ஃப்ரான்ச்சைசிஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஷாப்ஸ் விச் இன் அரவுண்ட் தி சிட்டி. தேர்ஸ் இன் அண்ணாநகர் பிரான்ச், தேர்ஸ் இன் ஆம்பா ஸ்கைவாக், எஸ்கேப்ல ஒன்று இருக்குது, இல்லைன்னா விஆர் மாலில் ஒன்று இருக்குது.
So you'll find different ways, different franchisees coming out to do service, a service business. That is one level distribution. That means from a service provider, for providing the service, there is an agent. That agent is called as the franchisor. In the next step, there will be two level of distributors or two level agents. So one from the service provider side and the other from the buyer side. இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க எங்க பாத்தீங்கன்னா your stock markets or when you purchase shares from, if you do it on your own, say for example from Upstock or Zerodha or any other platform, they act as your agent. They buy shares as and when you make a purchase. So உங்களுக்கு டைரக்டா ஷேர் உங்க கைக்குலாம் வர போறது இல்ல, உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்ல அவன் பர்ச்சேஸ் பண்ணி அவன் வச்சுக்க தான் போறான். Similarly from the seller provider, say like you're buying Infosys shares means for 1,650 rupees or 650. So அப்படி இருக்கும்போது they don't directly sell, they put it in the stock exchange market with the regulations from the SEBI. You purchase with the help of Zerodha account, there is a transaction which happens. So உங்களோட மணி அங்க ஃப்ளோ ஆகவும் அங்க இருந்து உங்க ஷேர்ஸ் வருது. அதுக்கு தான் ஒன்று பார்ப்போம், ட்ரேடிங் டே T+1 day, T+2 days. ஸோ அப்படிலாம் பார்ப்போம். ஏன்னா ஒரு ஃபுல் டிரான்சாக்ஷன், ஒரு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம், கண்டிப்பாக ட்ரேடிங் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற விஷயங்கள். ஸோ தேர் ஆர் டூ லெவல் ஏஜென்ட் ஆர் டூ லெவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன் வில் ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி service provider and the other will act in behalf of the customer. So your stock market is one example for two level, and there is the other thing is about there is the interaction which happens with the help of electronics. There is no any human intervention between the service provider and the customer. So direct or electronic மூலமா வச்சு உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ATM machine. So if you need money, if you want to deposit money, you don't need to go to a bank to deposit or write a challan saying that you want to deposit or you want to withdraw. You don't need to do anything. You just need to go to an ATM machine, give your card, or even you can go for cashless, cardless transactions. So உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சா போதும், உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட்டும் பண்ணலாம், இல்லை வித்ட்ராவும் பண்ணலாம். So with the help of electronic devices, you're trying to avail your services which are being given for you at any time. So நீங்க ஜீரோ லெவல்னு பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு எக்ஸாம்பிள் தான், இல்ல ஒரு எலக்ட்ரானிக்கல் சேனல்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் பேங்க்னு காட்டுனா அங்கேயும் உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. So these are the mediums of exchanges or the channel of distributions with which as a service provider I'm going to connect to my customers. So with this will end for this day. So next class la remaining 4 P's நம்ம கொஞ்சம் in depth ஆ பார்ப்போம். ஓகே சார். சார் காலேஜ் எப்போ சார் ரீஓபன் ஆகுது நம்ம டிபார்ட்மெண்ட்? உனக்கு